ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எங்கே ப்ரோ நாங்களாம் பேசுகிறதே பெரிய விஷயம், இதில் எஃபெக்டிவாக வேறு பேசணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கிறது உங்கள் லைஃப்பில் பல பகுதிகளில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சரி, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன தேவை அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், பி கிளியர். நீங்கள் சொல்ல வர செய்தியை ரொம்ப தெளிவாக நேரடியாக டு த பாயிண்ட் சொல்லிவிடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் சுற்றி வளைச்சி பேசுகிறதோ இல்லை ரொம்ப கடினமான சொற்களை பயன்படுத்துகிறதோ தவிர்த்துருங்க. நீங்கள் கிளியராக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும்தான் கேட்குறவங்களுக்கும் அது ரொம்ப தெளிவாக புரியும். ரெண்டாவது, ப்ரிப்பேர் அஹெட் ஆஃப் டைம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆஃபீஸில் நீங்கள் மீட்டிங் போகும்போது நீங்கள் பண்ண ஒரு வேலையை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து தொடங்க போகிறீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு முன்னாடியே உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் மட்டும் போதாது. நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், நம்மளுடைய ஐ கான்டாக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். காரணம் என்னென்னா, நம்ம பேசும்போது நம்மளுடைய செய்திகள் பல விஷயங்களை சொல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும். ஸோ உங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ்லேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும். நாலாவது, வாட்ச் யுவர் டோன். நீங்கள் எந்த ஒரு ஏற்ற இறக்கமுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக பேசும்போது நீங்கள் சொல்ல வர தகவலில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸும் ஃபீலும் மற்றவங்களுக்கு சரியாக போய் சேராது. ஸோ எப்பவுமே நீங்கள் பேசும்போது உங்களுடைய வாய்ஸும் உங்கள் உச்சரிப்பும் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அஞ்சாவது, ஸ்டே ஃபோக்கஸ்ட். இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க உங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு மொபைல் ஃபோன் நோண்டிட்டு ஏதோ ஒரு பேருக்கு நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் கூட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதும் சரி, மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போதும் சரி, அந்த உரையாடலை நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த 5 விஷயமுமே கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் உங்கள் கம்யூனிகேஷனை ரொம்ப எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.